ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளோட ஃபோனை ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்தோம், அதுக்கப்புறமா நம்ம ஃபோன் தொலைஞ்சா எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது, நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபோனும் கூகுள் ஆப்ஸ்னால தான் பில்ட் ஆகிருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாரோட ஃபோன்லேயும் கூகுள் ஆப்ஸ் தான் மோஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட்ஸை சேவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஃபோனை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். மீன்ஸ் நம்மளோட வந்து ஹேக்கர்ஸ் வந்து எதுவும் நம்மளோட அக்கௌண்ட்ஸை பாதிக்கப்படாத மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாரோட ஃபோன்லேயும் கூகுள் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பாப்பப் வரும். அதை வந்து நீங்கள் கூகுள் குரோம்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கெட் ஸ்டார்டட்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னு. ஸோ அது வந்து என்ன கேட்கும்னா, உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ட்ரை அவுட்னு கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. சைன்இன் அப்ரூவ்ட்னு வரும். அதுக்கப்புறமா இன்னொரு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் கேட்கும். இப்போ அந்த மாதிரி மெத்தட் வேணாமா, உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் வேணுமா லாகின் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கடைசியாக வந்தீங்கன்னா யூஸ் அனதர் பேக்கப் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஒரு நிறைய நம்பர்ஸ் தெரியும். இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் ஷேரும் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இதை வந்து டவுன்லோட் பண்ணி வேறு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் வைக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பா அண்ணா இல்லாட்டி உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்கள் ஃபோனுக்கு தான் மெசேஜ் போகும், இந்த மாதிரி யாரோ லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க நோன் கொடுத்துட்டு அவங்களால லாகின் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அவங்களுக்கு எந்த மெசேஜும் போகாது. நீங்கள் அந்த நம்பர் டைப் பண்ணி அப்படியே லாகின் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த மெசேஜுமே போகாது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேஃப்டியாக வைக்கணும். அதே வேறு யாருனாச்சும் இந்த நம்பர் கிடச்சின்னா அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். யார் யார் லாகின் பண்ணுறாங்க, யார் யார் லாகின் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த நம்பரை நீங்கள் சேஃபாக வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இது யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் நம்பர், நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் உங்கள் அம்மா அப்பா நம்பரோ அந்த மாதிரி இந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துருங்க. ஸோ டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லி நான் சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டெப்பை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்துருங்க. காமிக்கும் கடைசியாக செகண்ட் ஸ்டெப் கூகுள் ப்ரோமோட் பேக்கப் ஆப்ஷன் வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறமா டர்ன் ஆன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட் வேறு ஒருத்தர் ஃபோனை லாகின் பண்ணிங்கிறாங்க, இல்லாட்டி உங்கள் பழைய ஃபோன் உங்கள் தொலைஞ்சு போன ஃபோனில் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஹோம் வாங்க. ஹோமுக்கு வந்ததுக்கப்புறமா டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா யுவர் டிவைசஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே எடுத்துன்னு போகும். மேனேஜ் டிவைசஸ் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பழைய ஃபோன் வந்து ரெட்மி நோட் 5 அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் கொடுத்துடலாம் இந்த டிவைஸை. எங்கள் மேலே இது கிளிக் பண்ணி, ஸோ இப்போ என்னால் பண்ண முடியல, வேணால் நீங்கள் இந்த ஃபோனை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா சைன் அவுட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அவுட் பண்ணிக்கலாம். இது ஏன் என்னால் ரிமூவ் பண்ண முடியல, இப்போ நான் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அவுட்னு கொடுத்தீங்கன்னா சைன் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோனில் வந்து அவங்களால உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அதுக்கப்புறமா அடுத்து இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பும் நம்மளோட இன்ஸ்டாகிராமும் அப்படி தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கிறேன். வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் ப்ரைவசி அதெல்லாம் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் அதில் போய்ட்டு அதில் செக்யூரிட்டி போங்க. பேக்
2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போய்க்கோங்க. இதில் போயிட்டு இதில் வந்து எனேபிள்னு கொடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லும். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. அப்புறம் மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்காக டைப் பண்ண சொல்லும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்தால் அது வந்து உங்களுக்கு ஜிமெயில் அனுப்புறதுக்காக உங்கள் ஜிமெயில் கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஜிமெயில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும். இது எனேபிள் பண்ணதுக்கப்புறமா டன் கொடுத்துடுங்க. ஸோ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் போட்டு கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமும் கூகுளும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட பண்ணுறது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அது எங்கே பண்ணுறது மட்டும் காமிச்சிக்கிறேன். மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இங்கே மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்ன்றது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா ஸ்டெப்ஸும் அதே சொல்லும். நீங்கள் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கூகுளில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் கூட மாறாது. ஸோ நீங்கள் இதில் வந்து அதில் வந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் தொலைஞ்ச ஃபோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. பண்ணிட்டுக்கப்புறமா இது நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க, கூட்டமான இடத்துக்கு, கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து நிறையா காணாமல் போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா நெட் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நெட்டும் ஆன் பண்ணுங்கள், ஜிபிஎஸும் ஆன் பண்ணுங்கள். இல்லை ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் எனக்கு பேட்டரி அதிகமாக லோ ஆகும்னா நெட்டு மட்டும்னாச்சும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒன்றுனா ஆனில் இருக்கணும். ஸோ இப்போ ஆட்டோ போகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு அது விற்கிறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி விற்கிறவங்க கிட்ட கொடுப்பான், அவன் ஆன் பண்ணுவான். அவன் ஆன் பண்ணனா உங்களுக்கு நெட் ஆஃப் அந்த டைமில் சேர்ந்து ஆன் ஆகும். ஸோ அவன் மெமரி கார்டு கழட்டிட்டு ஆன் பண்ணால், சிம் கார்டு கழட்டிட்டு ஆன் பண்ணால் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அவன் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற ஓஎஸை வந்து மாற்றத்துக்காக வைஃபைல கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வேறு ஒரு ஃபோனில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிரும் அந்த ஃபோன் எங்கே கடைசியாக லாகின் ஆச்சு, எங்கே லாக் ஆஃப் ஆச்சு, எங்கே சுவிட்ச் ஆன் ஆச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு காமிச்சிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக கரெக்ட் லொக்கேஷன் கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக அங்கே போய் பண்ணிக்கலாம். அங்கே போய் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்கள் ஃபோனை. அவன் கண்டிப்பாக நம்ம ஊருக்குள்ளே தான் இருப்பான், எங்கேயாவது இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.